முருகன் எப்படி பிறந்தார்னு தெரியுமா? முன்னொரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் உலகங்களையும் ஆட்சி செய்ய எண்ணி சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறான். அதன் பயனாக 108 அண்டம் உயிர் வாழவும் 1008 அண்டம் அரசாளவும் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையின் மூலம் தான் தனக்கு மரணம் வர வேண்டும் என சிவபெருமானிடம் வரம் கேட்கிறான். அதன்படி வரமும் பெற்றான். வரத்தின் பயனாக தன்னை போன்ற பலரை உருவாக்கி அண்ட சராசரங்களையும் ஆட்சி செய்து வந்தான். தேவர்களையும் கொடுமைப்படுத்தினான். இதனால் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். இதனால் சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலின் மூலம் 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அக்னி தேவரிடம் கொடுத்த அக்னி தேவன் வாயு தேவனின் உதவியுடன் எடுத்துச் செல்ல வெப்பம் தாங்க முடியாமல் கங்கை நதியில் போட்டனர். பின்னர் கங்கை நதியில் இருந்து சரவண பொய்கை நதியில் தாமரை மலரில் சேர்க்கப்பட்டது. 6 தீப்பொறிகளும் 6 பிள்ளைகளாக உருவெடுத்தன. பின்னர் 6 கார்த்திகை பெண்களின் அரவணைப்போடு வளர்க்கப்பட்டன. ஒரு நாள் பார்வதி தேவி அவர்களை பார்க்க வந்தபோது குழந்தைகளை கட்டி அணைக்க 6 குழந்தைகளின் மேனியும் ஒன்று சேர்ந்து 6 முகனாக முருகப்பெருமான் தோன்றினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்